படம் அளவீட்டியல் எழுதிக்க மேல அளவீட்டியல் NMS காசு நீங்க எழுதி போட்டுக்க அளவீட்டியல் எழுதிக்க சரியா அளவீட்டியல் எழுதிக்க பார்க்கக்கூடியது என்னது அளவீட்டியல் அதுல நான் சொல்றது பன்னாட்டு அளவுமுறை அப்படின்னு இருக்கு நம்ம இதை வந்து ஒன்வேடாத்தான் நம்ம பண்ண போறோம் எப்படி கேள்விகள் வரும் பன்னாட்டு அளவுமுறை எத்தனை முறைகளில் எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா 7 6 5 கரெக்டா நம்ம சொல்லுங்க பன்னாட்டு அளவுமுறை 7 முறை 7 தான் பன்னாட்டு அளவுமுறை அதுதான் பன்னாட்டு அளவுமுறை பன்னாட்டு அளவுமுறைனா என்ன அது வேற ஒண்ணும் இல்ல உலகளாவிய அளவில் அளக்கப்படக்கூடிய அளவுகள் எல்லா நாடுகளினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகள் தான் பன்னாட்டு அளவு இதை கவனமாக கவனிக்கணும் சொல்றது மட்டும் இல்லை நம்ம பன்னாட்டு அளவுகள் 7 இருக்குது அப்படின்றத பன்னாட்டு அளவுமுறை 7 வகைப்படும் அப்ப அது என்ன அப்படிங்கிறது தெரியும் என்னென்ன கேள்வி எதை அளக்கக்கூடியது வெப்பநிலை ஏறிக்கொண்டு அந்த பிள்ளைய கைதட்டு வெப்பநிலை கேள்வி வந்து வெப்பநிலை புரிகிறது அதோடைய குறியீடு கேட்பாங்க கே என்பது வெப்பநிலை என்னது வெப்பநிலை அடுத்து எம் என்பது எம்னா என்னப்பா குறியீடு எம் எதுக்கு மீட்டர் எதற்கு உரியது தொலைவு அவனுக்கு கை தட்டது தொலைவு சொன்னவனுக்கு அடுத்து ஏ ஆம்பியர் என்பது எதை குறிக்கும் மின்னோட்டத்தை அளக்க ஆம்பியர் இப்ப நான் எழுதி போடுவேன் திருப்பி அப்படியே கேள்வி கேட்பேன் ஸ்டார் போய் நோட் பண்ணிட்டே வருவேன் சரியா ஸ்டார் அவங்க ஸ்டாரை பத்திரமா வச்சிருக்கேன் இல்லைன்னா எங்களுக்கு வந்து கொடுத்துருங்க நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல வச்சுக்கோங்க நான் எப்ப சொல்றேன்னா போட ஆரம்பிக்கலாம் எஸ் என்பது வினாடி செகண்ட் இது காலத்துக்குரிய அளவு அதுக்கடுத்து மோல் ஒன்று இருக்கா மோல் ஏதாவது பொருளின் அளவு பொருட்களின் அளவு அதுக்குரிய குறியீடு MOL தெரியாச்சு இது பொருட்களின் அளவுக்கு மோல் சரியா அடுத்து கிலோகிராம் எதுக்குரியது அது கல்லு வைக்குமா அடுத்து சிடி கேட்டிலா எதுக்குரியது இதெல்லாம் மாடலா உங்களுக்கு இருக்கிற எப்படி கேள்விகள் வரலாம் பி பி வந்து ஆம்பியர் ஆம்பியர் தான் கொடுத்துருக்கோம் தப்பு சரி கிலோகிராம் காலம் வெப்பநிலை டி மின்னோட்டம் டி வந்து மின்னோட்டம் கோகுலுக்கு சொல்லிடுவா அதனால நீ போலாம் கோகுல் டக்குனு உடையாதோம்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன மின்னோட்டம் ரவுண்ட் பண்ணி சேவ் பண்ணா சேவ் பண்ணு டக்கு பண்ணு நான் அடுத்து ஒரு கேள்வி சொல்றேன் அந்த கேள்வி நீங்க வந்து எழுதிக்கங்க அம்மா பால் மற்றும் எண்ணெயை எந்த அளவால் வாங்குகிறார் இதெல்லாம் காதல கேட்டுட்டா பத்தலையா மைண்ட்ல வச்சுக்க மாட்டீங்களா இது எழுதணுமா மைண்ட்ல வச்சுக்கிறது நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும் எல்லாமே நமக்கு கீழே ஆன்சர் இருக்க போது பார்த்தோம்னு சொல்லிடுவேன் எல்லாமே எழுதணும்னு ஆசைப்படாத அளவீடு என்பது நான் சொல்றது எழுதி போடுவார் இப்ப சொல்ற கேள்வி எழுதிங்க யாரு வர்ற நீ எழுதி போடு
இங்க அதிகமா சுவரத்தி சொல்லிவா நீ உள்ள உட்காரு சுவரத்தி வெளியே உட்காரு அளவீடு என்பது எண்மதிப்பு மற்றும் காலம் என இரண்டு பகுதிகளை கொண்டது எழுதிக்கிட்டாங்க கொண்டு வரலாம் அளவீடு என்பது அளவீடு என்பது பேஸ் மற்றும் பேஸ் என இரண்டு பகுதிகளை கொண்டது அளவீடு என்பது பேஸ் மற்றும் பேஸ் என்ற இரண்டு பகுதிகளை கொண்டது நிறைய பேர் எழுதாம இருக்கீங்க அவெல்லாம் சீக்கிரம் சொல்லுவீங்க அளவீடு என்பது பேஸ் மற்றும் பேஸ் என இரண்டு அளவுகளை கொண்டது இரண்டு பகுதிகளை கொண்டது அளவீடு என்பது பேஸ் மற்றும் பேஸ் என இரண்டு பகுதிகளை கொண்டது ரெண்டு பகுதிகளை கொண்டது போட்டியா சரி பார்த்தா ரெண்டு பேர்ல எது சரியான பதில் இப்போ பதில் சொல்ல போறேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த இடையில இருக்கிறது நம்ம சரியான பதம் மட்டும் எழுதிக்குவோம் எல்லாரும் எழுதிக்கியா அந்த கேள்வியா எத்தனாவது கேள்வி வந்துருக்கு ரெண்டாம் கேள்வி காதல வாங்க காதல வாங்கி எழுதுறது எழுதிக்க அளவீடு என்பது எண்மதிப்பு மற்றும் காலம் என இரண்டு பகுதிகளை கொண்டது அளவீடு என்பது காலம் மற்றும் வெப்பநிலை என இரண்டு பகுதிகளை கொண்டது அளவீடு என்பது எண்மதிப்பு மற்றும் அலகு என இரண்டு பகுதிகளை கொண்டது அளவீடு என்பது மின்னோட்டத்தையும் மற்றும் காலநிலையை இரண்டு பகுதிகளை கொண்டது இதுல எதுப்பா சரியான பதில் எண்மதிப்பு மற்றும் காலம் சொல்றோமா கையொன்று கையெழுத போட்டு எண்மதிப்பு அப்ப இதுக்கான பதில் நீங்க சொல்றது தவறு வேற ஒரு பதில் சொல்லிட்டு சொல்லுப்பா வெரி குட் அவங்களே கை தட்டுங்க அதுக்குள்ளே கை தட்டுங்க எண்மதிப்பு அழகு எழுதிய அதே சரியான பதில் உனக்கு கீழே ஏபிசிடி மாற்றி மாற்றி கொடுத்து விட்டு கேட்பாங்க கரெக்டான பதில் எண்மதிப்பு மற்றும் அழகு இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள பேஸ் நீளம் எனப்படும் இல்லையா இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள பேஸ் நீளம் எனப்படும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மூணு நாளாமா மூணு எழுதியா மூணு நம்பர் மாறினா பரவாயில்ல நீங்க எழுதிக்கிறது நோட்ஸ் எடுக்க போறா படிக்க போறாங்க இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட இடையே உள்ள டேஸ் நீளம் எனப்படும் இல்லையா அதுக்கு பதில் தூரம் ஆப்ஷன் ஏ தூரம் இல்லையா பி அமைதியா இருக்கணும் தேவையில்லாம் பேசக்கூடாது கேட்டா மட்டும் சொல்லுங்க எழுதியே போடுறேன் சொல்ற போது கூட தப்பு சொல்ற கூட தப்பு ரெண்டாவது தப்பு ஏக்கு பி முடிச்சா பிக்கு வந்து இடப்பெயர்ச்சி சீக்கு வந்து தொலைவு செவன்த் எயித்து மட்டும் சொல்லுப்பா இதற்கான ஆன்சர் தோற்றமே சொல்லுவோம் ஆன்சர் என்ன கேள்வி வாசி வாசி ஒரு வாட்டி இரு புள்ளிகள் இடைப்பட்ட இடையே உள்ள டேஷ்
நான் ஆன்சர் கேட்க டைம்ல தெரிஞ்சே சொல்லு உனக்கு எது மனசுல படுதோ சொல்லு தொலைபடி இடப்பெயர்ச்சி சரி வெரி குட் இதுல வந்து இடப்பெயர்ச்சி சொன்னவங்கலாம் கை தூக்கு அவங்களாம் தப்பு உட்காருங்க உட்காரு தப்பு தொலைவு சொன்னவங்களாம் கை தூக்கு யாராவது ஒருத்தர் தூரம் யாருக்கும் சொல்லலையா வெரி குட் அது தப்பு உட்காரு தொலைவு தான் கரெக்ட் நினைக்கிறீங்க இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் என்னன்னு பாரு நீளம் எனப்படும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு ஓகே எழுதிக்க ஆன்சர் போட்டு எழுதிக்க நன்றி இப்ப என்ன செய்யறா அழுத்து அழுத்தி கொடுத்தவங்க ஒரு சேம் மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் சிக்கோல்டு 1 சென்டிமீட்டர் சிக்கோல்டு 1 மில்லிமீட்டர் 1 மீட்டர் சிக்கோல்டு 1 மீ மட்டும் போடு 1 மீட்டர் சிக்கோல்டு 100 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் சிக்கோல்டு 1000 மீட்டர் ஓகேவா அப்படி வாத்து எல்லாரும் போட கவனிங்க 1 சென்டிமீட்டர் is equal ஓரமானது வாசிங்க 1 சென்டிமீட்டர் is equal 1 மில்லிமீட்டர் 1 மீட்டர் is equal 100 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் is equal 1000 மீட்டர் புரியுதா இதுல ஒண்ணே ஒண்ணு தப்பு 1 சென்டிமீட்டர் நீ சொல்லுப்பா கோபால் தெரியலன்னா கீழே உட்கார சொன்னேன் நான் தான் உட்கார தெரியுதா சொல்லு நான் கேட்குற ஆன்சர் மட்டும் இல்லை ஒரு தப்பு சொல்லு 1 சென்டிமீட்டர் is equal ஒரு சொல்லி வந்து எழுதிய பொருளே எழுதிட்டா சரி எழுதிருக்க அது தப்பு இல்லை அடுத்தவன் நிறைய பேர் இந்த கிளாஸ்ல உட்கார தகுதி இல்லாம உட்காந்துருக்க அடுத்து பத்தி விட போறேன் அங்க அடுத்த கிளாஸ் ஓட்டிட்டு அதுதான் தப்பு அடுத்தவன் அடுத்தவன் ஓகே அவங்களே எடுக்கணும் அடுத்தது ஆறாம் திருப்பி ஆறாம் உட்காந்து ஆறாம் பதில் சொல்ல தேவையில்லை அடுத்து சத்தமா அடுத்து கொஸ்டின் மார்க் எடுத்து எழுதலாம் எனக்கு உட்காந்துங்க ஆனது சரி இந்த பக்கம் ஆன்சர் சொல்லிட்டே வாங்க பாத்துக்கு திருத்துவாங்க அங்க திருத்துவாங்க அப்ப இப்ப நான் ஆன்சர் சொல்றேன் சரிங்களா ஒரு கிலோமீட்டர் சுகர் வந்து 1000 மீட்டர் சொன்னோங்க அப்பா அது தப்பு உட்காந்து அடுத்து 1 மீட்டர் சிகரெட் 100 சென்டிமீட்டர் சொன்னா வேண்டாம் ஆன்சர் சொன்னவங்க 1 மீட்டர் சிகரெட் 100 சென்டிமீட்டர் அதுமே தப்பு 1 சென்டிமீட்டர் சிகரெட் 1 மில்லிமீட்டர் எப்படி ஈக்குவல் ஆகும் அது தவறு எழுதி வச்சுக்க மற்றதுக்கெல்லாம் ரைட்டுக்கு மட்டும் ரைட்டு போடு தப்புக்கு தப்பா போடு உட்கார் 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 அடுத்த கொஸ்டின் இது எழுதுப்பா எழுதிக்க டக்கு நோட்டங்க எழுதி நோட்டு எங்க நானே எடுத்து வந்துடணும் இந்த வீட்டில் எழுதி காமிச்சு எனக்கு
நாளைக்கு நோட்ல நான் நடத்துற வரைக்கும் அறிவு நோட்ல பின்னாடி இருந்தா இங்க உட்காருவேன், இல்லைன்னா அப்படியே கிளப்பி அப்படியே எழுதி விட்டுருவேன். டாடா பாய். வேலை இல்லாம நடத்தலாம். இதை இப்படியே தான் எழுதி வரணும். இப்படி எழுதி இப்படியே போவியா? இப்படித்தானே எழுதிட்டே வரணும். போட்டு போட்டு நீ மட்டும் இப்படியே போவியா? இப்படி 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 இப்படியே போவியா? ஒன்றுலாம் வச்சுக்கிட்டு என்ன வேலை? எழுதி முடிச்சிட்டீங்களா? அடுத்து அடுத்து அடுத்த கொஸ்டின். பரப்பளவின் அலகு எழுதியப்பா. பரப்பளவின் அலகு பரப்பளவின் அலகு என்ன கேட்டேன்? அலகு மீட்டர். மீ மட்டும் போடு. மீட்டர். பி மீட்டர் ஸ்கொயர். சி மீட்டர் கியூப். ரெண்டாவது எல்லாம் வந்து சொல்லுங்க. ஆன்சர் சொல்லலாம். 7 8 இருக்குடா. இருக்குல்லப்பா 7 8. சொல்லுப்பா ஆன்சர் சொல்லு. நீ அங்க தானே சொல்லுமா. சொல்லுமா ஆன்சர் சொல்லுமா. ஒரு மனசில் பட்ட ஆன்சரை சொல்லு. நம்மளா எக்கனாமிக்ஸ்ல ஜெயிக்கணும்னா பப்ளிக் அப்டேட்டா இருக்கணும். சொல்லு. சொல்லு. மீட்டர் ஸ்கொயர் சி. எனக்கு இப்ப பதில் சொல்லுங்க. நீ சீக்கிரம் கேட்க போன டக்குனு சொன்னதே வேலை. கியூபா ஸ்கொயரா கருப்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எது மீட்டர் கருப்பு? எது மீட்டர் கருப்பு? நீ நீ மீட்டர் ஸ்கொயர். சத்தமா பேசுங்க. வெளியே போய். மீட்டர் ஸ்கொயர். யாருமே மீட்டர் கியூப் சொல்லலையாப்பா? எது கரெக்ட் ஆன்சர் அத தவிர அது சொல்றீங்க. மீட்டர் ஸ்கொயர் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே உட்காருங்க. எழுதிங்க. பரப்பளவு என்பது ஒண்ணு நீளம் விட்டு ஆழமா இருக்கணும். கவனிக்க நீளம் விட்டு ஆகலாம், இல்லைன்னா பக்கம் விட்டு பக்கமா இருக்கணும், இல்லைன்னா வட்டத்தின் பரப்பு. எல்லாத்துக்குமே மேல மீட்டர் ஸ்கொயர். அந்த எண் மதிப்பு என்பது நீ பெருக்கி வச்சிருக்கிற ஒரு மதிப்பு. இப்ப 50 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு பரப்பளவுக்கான அளவு எழுதுறப்ப ஒரு எண் மதிப்பு முதல் படிச்சோம்ல, அந்த எண் மதிப்பு விட்டு அளவு மட்டும் என்ன குறிக்கலாம்? மீட்டர் ஸ்கொயர்ல குறிக்கலாம். சரி, அதே இது இப்ப பருமணி அலகு எழுதிப்பா. பருமணி அலகு. பருமணி அலகு மீட்டர் கியூப். மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர். சொல்லுப்பா ஆன்சர் சொல்லுங்க. பி என்னது? மீட்டர் 4. வெரி குட் ஆன்சர். அடுத்து எல்லாம் எந்திரிச்சு சொல்லுப்பா. திருப்பி திருப்பி சொல்லணும். எந்திரிச்சு டக்கு டக்குனு. மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் அப்படியே மொத்தமா அதாவது நல்லா கேட்டுக்கப்பா. பரப்பளவின் அளவும் மீட்டர் ஸ்கொயர். நல்லா கிடைக்குது மகளே. பரப்பளவின் அளவும் மீட்டர் ஸ்கொயர். பருமனின் அளவும் மீட்டர் ஸ்கொயர். இதுக்கு சரியான ஆன்சர் மீட்டர் கியூப்.
புரியுதா? மீட்டர் கியூப்ங்கிறது 3 அடுக்கு 3. உட்கார்ந்து எழுது. இதே மாதிரி எம்எம்ஓஸ்ல கேக்குறப்ப தப்பி தப்பா எழுதிட்டு வரணும். என்னப்பா? அப்புறம் 1000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வராது. வேற அக்கௌண்ட் போயிடும். ஏய், திரும்ப பாத்து வழியா பாரு. எத்தனை மார்க் எழுதியாச்சா? எடுத்தா? 150 மார்க் தான் 150. 30 மார்க் கொடுத்தா ஒன்றும் இல்லை. ஒரு வளைகோட்டின் நீளத்தை அளவிடுவதற்கு எதை பயன்படுத்த வேண்டும்? ஆப்ஷன் ஏ கட்டி, ஆப்ஷன் பி நூல், ஆப்ஷன் சி வரைபடத்தாள். நூல். எல்லாம் யோசனை பண்ணி சொல்லுங்க. வரைபடத்தாள். கம்பியா கம்பியா நூலா வரைபடத்தாளா? நூல். வரைபடத்தாளுங்கிறவங்களாம் கை தூக்கு. எந்திரிச்சு எல்லாரும். நூலுங்கிறவங்களாம் எந்திரி. சர்வப்படுத்த நூல். கம்பி யாருமே இல்லையா? ஒரு கம்பி கூட இல்லையா? யாருமே இல்லையா? ரைட். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? கம்பி இது நூறு யார் யார் சொன்னா? இது பாருங்க, வரைபடத்தாள் சொன்னவங்க தெரியுமா? வரைபடத்தாள் தவறு. வரைபடத்தாளை வச்சு நூலை அப்படிமா கண்டுபிடிப்பா? இந்த அப்படியே நூலை வச்சு அளந்து ஸ்கேல்ல வச்சு ஆக்கணும். ஸ்கேல்ல வச்சுட்டு அளந்து வந்து தெரிஞ்சு போது அதுக்கு வரைபடத்தாள். நூலு கரெக்ட் ஆன்சர் நூல். வளைந்த கோட்டின் நீளத்தை அளப்பதற்கு எதை பயன்படுத்தினா? நூலை தான் பயன்படுத்தணும். கரெக்ட் ஆன்சர் நூலு. நீமே நோட்டை கீழே நினைக்கிறேன். இதே மாதிரி கீழே போவியா? இப்போ இருக்குதா? நாளைக்கு பாப்பி செக் பண்ணி வேணாலும் சீக்கிரம் ஓடுது. எனக்கு நம்ம பேர் வேணாம்ப்பா. தேவையில்லாம திருச்சின்னா சொல்லுங்க, ஓடிடுவேன். போய் அங்கே உட்காந்து ஆனா அப்படி முடியல ஒன்று கையாலாம் வைக்கிறேன். எழுதிப்பா. 1000 மில்லிகிராம் மீதி 3. 1000 மில்லிகிராம் 1 கிராம். 1000 கிராம் 1 கிலோ 100 கிராம். 1000 கிராம் 100 கிராம். அடுத்து 1000 கிலோகிராம் சொல்லிட்டு ஒரு டன். அப்படி இருக்கு. 6 பத்தவா 7 பட்டா போட்டு சொல்லுப்பா. 1000 மில்லிகிராம் is equal to 1 gram. 1000 gram is equal to 1 gram. 1000 kilogram is equal to 1 ton. எல்லாம் கேட்டீங்களா? காதுல பாத்துட்டீங்களா? sir. ஆன்சர் சொல்லுங்க. இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் தப்பு. 1000 அது தப்பு. 1000 கிலோகிராம். 1 ton. தப்பு. 1000 கிலோகிராம் equal to 100 கிலோகிராம். கத்தியா? மேலா ஆன்சர் என்ன? 100 கிராம். 1000 கிலோகிராம் சிக்கல்ட்டு 100 கிராம்ங்கிறது தப்பு. மற்ற எல்லாமே ரைட்டு. மில்லிகிராம்ங்கிறப்ப 1 கிலோகிராம் 1 கிராம்ல 1000 மில்லிகிராம் இருக்கு. 1000 கிராம்ல 100 கிராம் எப்படி இருக்கு? ஒண்ணா இருக்குமா? 1000 100 ஒண்ணா? பார்த்தாலே தெரியல தப்பு இருக்கு. அதுக்கப்புறம் டன்னு போட்டாங்க. டேய் சென்றா புகழ. என்ன சொல்லி? நீ கரெக்ட் ஆன்சர் சொன்னே. வெற்றிவே தப்பு. கேள்வியா? ஐயப்பா இல்லையா? ஆல்சூடு எழுதுங்க. எவ்வளோ இருக்கா?
ஓடோமீட்டர் என்பது ஓடோமீட்டர் என்பது கணக்கும் தொலைவை கணக்கிட பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ விமானம், ஆப்ஷன் ஏ விமானம், ஆப்ஷன் பி பீரங்கி, ஆப்ஷன் சி வாகனங்கள். ஏழாப்பேட்டை திருச்சியிலே விமானம், பீரங்கி, வாகனங்கள். உங்களுக்குள்ள நீங்க ஆன்சரை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஆளு சொல்லுப்பா. ஜிவி வாகனம். சொல்லுமா. ஜிவி சார் வாகனம். வாகனம் வாகனங்கள். வாகனம். பீரங்கி. யார் யார் பீரங்கி? யார் யார் விமானம்? யாருமே விமானம் இல்லையா? விமானம் யார் யார் சொல்லிருக்கு? 2 பேரும் சொல்லிருக்கா? இவ்வளவு பெரிய கூட்டத்துல 2 பேர் கொடுத்தானா? விமானம் சரியான பதில் அல்ல. தவறு. உட்காரு. பீரங்கி யார் சொல்லிருக்கா? அதுவுமே தப்பு. உட்காரு. வாகனங்கள் ஓடப்பட்டு நம்ம சாதாரண பைக்கு கார்ல இருக்கு அவங்க முழு வச்சு அது வந்து ஓடப்பட்டு அதுக்கு டிஃபரன்ஸ் விமானம். நித்யா வெளியே வாப்பா. கைய உடச்சு புடுங்கி வச்சுட்டு நித்யா கையெழுத்துங்க. ஆடு அது நிறைய சொன்ன சொல்லு. ஜோதி வெளியே வாப்பா. எத்தனை மீட்டர் இருக்கு? அடிச்சு உடைக்க போய் போனியா? யானை வெளியே வாப்பா. வேமா மாமா. விட்டு விழுந்தோங்க. எத்தனை மீட்டர் இருக்கு? இதுல வந்து 7820 சென்டிமீட்டர்ல 1 மீட்டர் மட்டும் தான் இருக்கா? ஏய் இது நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கா? ஆஸ்கார் விருது, நோபல் பரிசு, விஜய் டிவி அவார்டு எல்லாம் அப்பா இது ஹோம்வொர்க். நான் சொல்ற கணக்கு போறாமே ஹோம்வொர்க் வீட்டுக்கு போட்டுருங்க. வீட்டுக்கு போய் வேற எதுவும் படிக்க தேவையில்லை. நம்ம மட்டும் படிக்க போறீங்க நீங்க. நான் 7 தம்பி அடுத்தது கொடுக்கலாம். 11:90 கேட்டார். 78 எழுதுறீங்களா? அது கீழே டேஷ் மீட்டர் டேஷ் சென்டிமீட்டர் போட்டுருக்காரு. டேஷ் மீட்டர்
அடுத்ததுல டேஷ் கிலோமீட்டர் டேஷ் கிலோமீட்டர் டேஷ் மீட்டர் தேவையில்லாத நீங்க சொல்றாரு 2 கணக்கு நாளைக்கு ஹோம்வொர்க் எழுதிக்க வெளியே போகலாம் அடுத்து போ 2 கணக்கு நாளைக்கு எங்கேயாவது யாரையாவது கேட்டு போட்டு வா கேட்டு போட்டு வா ஏழு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் உன்னைய கேட்கல 7 மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் எழுதி போடாது 7 மீட்டர் கொண்டு டேஷ் சென்டிமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் equal to dash meter. Dash meter. ஒரு நானோ equal to அவருக்கு இதுவரைக்கும் எழுதியா ஹோம்வொர்க் நான் ஆன்சரை எழுதிட்டு வா பென்சில் எழுதிட்டு வந்தா போதும் ஒரு நோட்லயே பென்சில் எழுதி தப்பா மாத்திடுவோம் எழுதி முடிச்சிட்டீங்களா யார் எழுதியா அச்சா எழுதியா ஒரு நோட்டை எங்க அந்த பிள்ளை நோட்டை நம்ம கிளாஸ்ல கொடுத்தா சொல்லுது அப்படியா அதை தெரியும் என்னைய கொடுத்தா அதுதான் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு சரி எழுதிப்பா நானோமீட்டர் என்பது என்னுடைய அளவுப்பா நானோ அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நாடகங்கள் நடிச்ச நாடகங்கள் கொடுமை நாடகங்கள் நானோ என்பது 10 × -9 அதோடைய மதிப்பு ஒரு நானோக்கு 10 × -9 நான் சார் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் சார் நீங்க எழுதி போடுறதெல்லாம் நான் எழுத மாட்டேன் சார்னா சீக்ரெட் நாளைக்கு இதுல 10 பேர் வெளியே போயிருவேன் நான் சொல்லிட்டு வர வேலையை வீட்டுல முடிச்சுட்டு வரலைன்னா அந்த காசு சொல்லிடு எனக்கு இங்க நல்ல பிள்ளை இருந்தா போதும் சரிப்பா நானோ ஒரு நானோ 10 × -9